கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் இந்த தஸ்பீஹை நம்ம ஓதிவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அது மன்னிக்கப்படும் என்று ஹதீஸில் பதிவாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இந்த தஸ்பீஹ் புகாரி என்ற நூலிலே பதிவாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒருவர் தினந்தோறும் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, அவ்வளவுதான், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, இதனுடைய பொருள் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன், அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன் என்ற இந்த தஸ்பீஹை யார் தினந்தோறும் 100 முறை ஓதுவாரோ, அதாவது சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்ற தஸ்பீஹை 100 முறை யார் தினந்தோறும் ஓதுவார்களோ அவர்களுடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் அத்துணை பாவங்களையும் மன்னித்து விடுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த தஸ்பீஹ் புகாரி என்ற நூலிலே பதிவாக இருக்கிறது. எனவே நிச்சயமாக தினந்தோறும் கணக்கில்லாம பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? நம்ம தெரிந்தோ தெரியாமலோ பாவங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகளில் நம்முடைய பாவங்கள் கடல் நுரையளவு தாண்டிட்டாலும் நிச்சயமாக இந்த தஸ்பீஹை சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்ற இந்த தஸ்பீஹை தினந்தோறும் நாம் 100 முறை ஓதிட்டு என்பதாக சொன்னார். அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பதை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் நம் அனைவருடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து மறைத்து அருள்வானாக. ஆமீன்.